பறக்கும்போது அப்படியே மேலே போகும். வந்துச்சா? ஹாய் கைஸ், வெல்கம் டு எம்ஜிஎஸ் சேனல். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வாட்டர் ராக்கெட் இதுக்கு முன்னாடி செஞ்சு நம்ம இப்போ எபிசோட் 2 பார்ட் 2 செய்ய போகிறோம். அதுக்கு ஆல்ரெடி தேவைப்பட்ட ஏர் பம்ப், அதுக்கான பால் பின், அதுக்கப்புறம் நம்மளோட வாட்டரில் இருக்கிற வாட்டர் பாட்டில், ஈஸியான பிஸ்லரி வாட்டர் பாட்டில் தான். இந்த மாதிரி நிறைய வாட்டர் பாட்டில் ஸ்பான்சர்ட் இல்லை இந்த வீடு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து நாங்கள் கமிஷன்லாம் வாங்கலை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பண்ணலாம் சார், நீங்கள் பண்ணலாங்களா? நீங்கள் பண்ணீங்கன்னா அவங்க மூஞ்சில் வெடிச்சிரும். ஸோ பார்த்து பண்ணுங்க சார். ஆமாம், இதுல இந்த இடத்துல ஒரு சின்ன ஓட்டை இது அளவுக்கு போட்டுட்டு அது அப்படியே உள்ள சொல்லி நீங்க வந்து இந்த நிறைய ஃபுட்பால் அடிக்கிற இந்த ஊசி வேணும். இந்த ஊசி இத மாட்டிடணும். இத அப்படியே அப்படி சுருட்டிட்டீங்கன்னா மாட்டிடும். அவ்வளவுதான். இது வந்து ரொம்ப ஈஸி गाइस. உங்க வீட்டு மாடியில செய்யலாம், இல்லனா போய் கிரவுண்ட்ல எவனாவது மூஞ்சிய கூட உடைக்கலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்படி வச்சுக்கணும், இப்படி புடிச்சுக்கணும். அந்த பாட்டில லைட்டா புடிச்சுக்கணும். நாங்க சொல்லும்போது அப்படியே இப்போ டிஸ்க்ளைமர், தண்ணி வருது, அது ஹைட்ரஜன் வருது, அது அப்படியே ஆக்ஸிஜனா வெடிக்க போகுது. இந்த வீடியோ ஃப்ளாப் ஆயிடுச்சு. பட் இந்த மாதிரி பிஸ்லரி பாட்டில் யூஸ் பண்ணாதீங்க. நம்ம வந்து கமர்ஷியல் வாங்கல. ஸோ புரிஞ்சுதான் ஆஃப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த பாட்டிலில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பாட்டில் அப்படியே வெடிக்கிற பாட்டில். இந்த பாட்டிலில் ட்ரை பண்ணோன்னா அப்படியே அவ்வளோ தூரம் இருக்கும், அவ்வளோ தூரம் அப்படியே உலகமே தெரியும். அதில் பாட்டிலில் போய் தான் ட்ரை பண்ணலாம். பண்ணும்போது ஏர் பபிள்ஸ். ஆமாம், நாங்கள் பிடிச்சிருக்கிற மாதிரி நிறைய தண்ணிலாம் பிடிக்காதீங்க. கம்மி தண்ணி பிடிச்சா கூட வரும். நல்லா பம்ப் பண்ணுறா. பம்பில் எப்படி ப்ரெஷர் இருக்குன்னு பார்த்தீங்களா? இப்போ பாருங்க, 3 4 ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஃப்ளாப்லாம் இல்லை, ஆக்சுவலி நான் வந்து சரியா புரியலண்ணா. ஆமா, இதெல்லாம் எதுக்குன்னா இந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்காக தான் இருக்கு. இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாப் ஆகும், இல்லைன்னா மற்றவங்களோட தவறான இடத்துல பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. நீங்க பண்ணலாம் இதெல்லாம் டிஸ்க்ளைமர். ஸோ புரியுதா? இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இப்போ 2 வாட்டி. இப்போ 3rd டைம் எங்களை மாதிரி பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு போகும், அந்த பறவை மாதிரி பறந்து போகும். புரிஞ்சுதா? ஸோ நீங்கள் லூஸ் மாதிரி பண்ணாமல் எங்களை மாதிரி கரெக்டாக கொடுங்க. ஸோ ஆக்சுவலாக சொல்லும் போது நாங்கள் பண்ண பாட்டிலே திருப்பி பண்ணுறோம். மேபி இது வந்து ஒரு ஃபெயிலியராக மாறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. நாங்கள் ஒழுங்காக பிடிக்காம தமால் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி சில பிஸ்லரி, அதாவது இது வந்து கமர்ஷியல் வாங்கலை நாங்கள். ஸோ அந்த க்ரீன் கலரில் இருக்கிற பாட்டில் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா வயலட் கலர்ல இருக்கிற பாட்டில் யூஸ் பண்ணலாம். ஆனா மூடி கேப் வந்து டாடா காப்பர். ஆனா நாங்க இது வந்து கமர்ஷியலும் இல்ல, ரெக்கமெண்டேஷனும் இல்ல. இப்போ நீங்க இது பார்க்கலாம், லைட்டா குடிச்சிருக்காங்க, அதனால வேஸ்ட். சோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதான் அதுல இருக்கிற வாட்டர் குறைஞ்சு போயிடும். சோ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி இது வந்து 3rd எக்ஸாம்பிள். லாஸ்ட் டைம் நாங்க பண்ணி காமிக்கிறோம். நாங்களும் ஒரு நாள் கைஸ் இந்த பாட்டில் வந்து ஃபெயிலியர் ஆகுது. ஏன்னா இந்த முடி வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது. அதான் இந்த பாட்டில் இப்போ மாட்டு போடுறோம் தண்ணி. இப்போ பாருங்க, இந்த ஆக்சுவலாக இங்கே நடக்கிற ரியாக்ஷன் என்னன்னா, நம்ம இந்த ஏர் ப்ரெஷரால் கொடுக்குற ப்ரெஷருக்கு அதில் போய் அந்த வாட்டர் என்ன ஆகுதுன்னா 2 மாலிகுலாக செப்பரேட் ஆகுது. அதாவது ஒன்று ஹைட்ரஜன், இன்னொன்று ஆக்சிஜன். அதில் ஹைட்ரஜன் கேஸாலையான்னு தெரியல, மேபி ஆக்சிஜன் கேஸாலையா தெரியல. நான் இந்த சாப்டர் படிக்கல ஒழுங்காக கெமிஸ்ட்ரி. ஸோ கிளாஸ் பங்கர்ஷன். ஸோ மேபி அந்த கிளாஸ் மட்டும் லைட்டாக பங்கர்ஷன் அவைதரம். ஸோ அதனால தான் அது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு எலமெண்ட்டால தான் அது வந்து சுகால்னு போதும். அது எதுன்னு பார்ப்போம். பாருங்க இங்கே காட்டுக்கிறேன். கேமரா இதுதான். இப்போ பாருங்க, இதுல ஒரு கேஸ் கிட்ட வா. கைஸ் நேற்று வந்து பாடியே கட் ஆயிடுச்சு. அதனால ஏன்னா ஃபோனில் சார்ஜ் இல்லாதனால கட் ஆயிடுச்சு. பார்ட் 2 வேணுமா? நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிடுங்க. சீக்கிரமாக வந்துடும் பார்ட் 2. ஓகே, பாய்.